கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் இன்று திறக்கப்பட்ட நிலையில் மகிழ்ச்சி ஏற்படுத்தும் இனிய சூழலை எதிர்நோக்கி வரும் மழலைகளுக்கு அரசு பள்ளிகளில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பினை தற்போது பார்க்கலாம். முதலாக நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்வை நம்மால் எளிதில் மறந்துவிட முடியாது. அந்த வரிசையில் தொடக்க கல்வியின் முதல் நாள் வகுப்பினை பெற்றோரும் சரி மாணவரும் சரி அவ்வளவு எளிதில் மறந்துவிட முடியாது. கட்டணம் ஏதுமின்றி கல்வி கற்பிப்பதால் அரசு பள்ளிகள் ஒரு சிலருக்கு சாதாரணமாக தோன்றலாம். ஆனால் அர்ப்பணிப்பு மிகுந்த ஆசிரியர்கள் அதனை தனியார் பள்ளிகளுக்கு இணையாக இல்லை தனியார் பள்ளிகளே மிரளும் அளவிற்கு தரமாக நடத்தி வருகின்றனர். கோடை விடுமுறைக்கு பிறகு பூக்களை காணி வரும் தேனீக்களைப் போல பெற்றோர் கூட்டம் அரசு பள்ளிகளை மொய்க்க தொடங்கிவிட்டது. அரசு பள்ளிகளை நாடி வரும் குழந்தைகளுக்கு பள்ளியின் வாசலிலேயே ராஜ மரியாதை கிடைக்கிறது. 1ஆம் வகுப்பில் அடியெடுத்து வைக்கும் குழந்தைகளுக்கு அரசு பள்ளி ஆசிரியர்கள் சந்தனம் பூசி மலர்கள் மற்றும் பல வண்ண பலூன்களை வழங்கி உற்சாக வரவேற்பு அளித்தனர். மேலும் குழந்தைகளின் மகிழ்ச்சியை அதிகரிக்கும் வகையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. கல்வி பயிலும் இடத்தை கண்டிப்பானதாக காட்டாமல் கருணை மிக்கதாகவும் மகிழ்ச்சிக்குரிய இடமாகவும் காட்டும் வகையில் சேலம் மாவட்டம் கொண்டப்பநாயக்கன்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் மேற்கொள்ளப்பட்ட இந்த முயற்சி பல்வேறு தரப்பினரின் கவனத்தை ஈர்த்துள்ளது. முதல் நாளில் 150க்கும் மேற்பட்ட குழந்தைகள் முதல் முறையாக பள்ளிக்கு வந்த நிலையில் அவர்களை மகிழ்விக்கும் வகையில் இதுபோன்ற முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாக கூறுகிறார் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அந்தோணி. முதல் நாள் நிகழ்வை கொண்டாடுவதற்கும் குழந்தைகளை குதூகலத்துடன் வரவேற்பதற்கும் ஒரு சிறிய முயற்சி. குழந்தைகளுக்கு பலூன் கொடுத்து அவர்களுக்கு ஒரு ரோஜாப்பூ கொடுத்து அதை அவர்கள் சட்டையில் அணிவித்து அவர்கள் இந்த நாள் முழுவதும் அதை அணிவித்து அதை ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்ற ஒரு மனமகிழ்ச்சியோடு இருக்கின்ற ஒரு நிலையை உருவாக்குவதற்காக இந்த ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறது. குழந்தைகள் முதலாக வரும்போதே ஒரு ஆர்வத்தோடு பள்ளி என்று சொன்னால் ஒரு பயம் இல்லை, ஜாய்ஃபுல் லேர்னிங் இடம் தான் அது, கொண்டாடி கற்போம் என்ற ஒரு மகிழ்வோடு அந்த ஒரு மனநிலையோடு வருவதற்காக தான் இந்த ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஆசிரியர்களின் வரவேற்பு தங்களுடைய குழந்தையின் எதிர்காலம் மீதான நம்பிக்கையை அதிகப்படுத்தி இருப்பதாக பெற்றோர் மகிழ்ச்சி தெரிவித்தனர். என் பேர் ரேவதி ரமேஷ், எங்கள் பாப்பா பேர் பிரதிஷ்கா ஸ்ரீ. எங்கள் தம்பி இங்கே தான் 5th படித்தார். இப்போ தான் எங்கள் பாப்பாவுக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அட்மிஷன் போட்டு இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே ஓப்பனிங். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாப்பாவுக்கு பூவெல்லாம் வச்சு வரவேற்றிருக்காங்க. அது இல்லாமல் எல்லா குழந்தைங்களுக்கும் பலூன் கொடுத்து கேக்கு வெட்டி ரொம்ப கிராண்டாக செஞ்சுருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். பள்ளிக்கூடங்கள் மகிழ்ச்சிக்குரிய இடங்கள் என்பதை நிரூபிக்கும் வகையில் சேலம் மாவட்டம் கொண்டப்பநாயக்கன்பட்டி பள்ளியில் எடுக்கப்பட்டுள்ள இந்த முயற்சி பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலம் மாவட்டம் கொண்டப்பநாயக்கன்பட்டியிலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.